உள்ளங்கைகளும் காலோட அடி பாதங்களும் உங்களுக்கு வேர்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கா? அதிகமாக வேர்வை, அதாவது நிறைய ஸ்வெட்டிங்ஸ் இருக்குது. பாடியில் இருக்கிற ஸ்வெட்டிங்ஸை விட கம்பேரிட்டிவாக பார்த்திங்கன்னா அடிக்கடி ஸ்வெட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்பவுமே வேர்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வேர்த்துட்டே இருக்குது, கால்லையும் வேர்க்குது, கையிலையும் வேர்க்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸும் இருக்கான்னு வாட்ச் பண்ணுங்கள். அடிக்கடி பதட்டமாக படபடப்பாகிடுவீங்க. எப்பவுமே ஒரு காமாக உங்களால் இருக்க முடியாது. சாதாரணமாக இருக்கும்போது கூட ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். உங்களோட ஹார்ட் பீட் கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி, நல்லாவே ஒரு பீட்டிங்ஸ் வந்து எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது உங்களோட நடுவிரல் இருக்குது இல்லைங்களா, நடுவிரலோட இந்த பகுதி ஒரு ரேடியேட்டிங் பெயின் மாதிரி இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு குடைச்சல் மாதிரி இருக்கும். ஒரு கையில் இருக்கலாம் அல்லது 2 கையில் மாறி மாறி இருக்கலாம். சில நேரங்களில் வச்சு படுத்தோம், மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு கைகள், உள்ளங்கைகள் மட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அல்லது கை ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. சில நேரங்களில் ஜாயிண்ட்டுக்கு வலிக்கிற மாதிரியோ விரல்கள்லாம் மரமரப்பாவோ தெரியும். தலை ஃபுல்லாக ஒரு ஹெவினஸ், அதாவது ஒரு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி உங்களோட தொண்டை பகுதி வந்து சோக் ஆகிற மாதிரி, அதாவது ஒரு இறுக்கி பிடிக்கிற மாதிரி, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் சில நேரங்களில், அதாவது அதிகமாக ப்ரீத்திங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், மேல் மூச்சு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இருக்கும். உடம்பு ஃபுல்லாகவே ஒரு வலி அண்ட் எனர்ஜி லாஸ், ரொம்ப வீக்காக டயர்டாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. இதெல்லாம் இருக்குங்க. முக்கியமான விஷயம், உங்களோட நெஞ்சு பகுதியிலையோ முதுகு பகுதியிலையோ கேஸ் பிடிச்ச மாதிரி அங்கங்கே பிடிச்ச மாதிரி இருக்கும், சுருக்குன்னு குத்துற மாதிரியோ, அல்லது உங்களோட செஸ்ட் போர்ஷன் ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப விட முக்கியமான விஷயம். உட்கார்ந்து எந்திரிக்கும் போதோ அல்லது பெட்லேருந்து எந்திரிக்கும் போதோ ஒரு செகண்ட் தள்ளுற மாதிரி இருக்கும். கிடினஸ்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்ட் இருக்கும், அப்புறம் அது மறைஞ்சிடும். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்ருக்கும் அல்லது அப்பப்போ இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க இந்த ஸ்வெட்டிங்ஸோட. இது இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருதய உறை சார்ந்த பிரச்சனை, பெரிகார்டியம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். இதை சிம்டம்ஸாக எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு இருந்தோம்னு சொன்னால் இருதயம் வரைக்கும் கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திங்க் அபவுட் இட்.